நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற எல்லாத்துக்கும் முதல்ல வணக்கம். இதோட ஆரம்பமே ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அபிலாஷ் தேவன் சாரோட பேச்சு அவ்வளவு இயல்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு. அவரு இங்க மட்டும் இல்ல, செட்டுமே அப்படி ஆள் தான். ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் ஷூட்டிங்ல ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஒண்ணு வரல. ஒரு நடிகனா குருவா எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருக்கு, எப்போ வரும் என்னாச்சு அப்படின்னு. அவர் ரொம்ப ஜாலியா, ரொம்ப குவைட்டா, சாதாரணமா இருந்தாரு. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன சார் வரலையே சார்? வரல, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட் வந்துருச்சு, ஆனா மழையும் வந்துருச்சு. இப்ப அந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண முடியாது. பாத்தீங்களா, இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்கிறது இயற்கை தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் எடுக்க அது வரல அப்படின்னாரு. இப்படி ஒரு டைரக்டரால பேச முடியுமா அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஏன்னா டைரக்டர்னாலே செட்டுக்குள்ள பரபரன்னு இருப்பாங்க, ஒரு விஷயம் நடக்கலன்னா என்னாச்சு ஏதாச்சுன்னு அப்படி இருப்பாங்க. அந்த தனம் கொஞ்சம் கூட கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த குரூ மெம்பருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப ஒரு காமெடியான இன்ட்ரெஸ்டான விஷயம். அவங்க நிறைய நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன், இங்க நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, உங்ககிட்ட நான் கண்டிப்பா பகிர்ந்துக்கணும். என்னன்னா, இந்த படத்தோட ஜாக்கி மாஸ்டர் இருக்கார் இல்லையா, ஃபைட் மாஸ்டர், அவருக்கு சம்பளம் என்னங்கிறது ஆரம்பத்தோடு நீங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரு பாத்துக்கலாங்கிறாரு. வேலை போய்கிட்டே இருக்கு. 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, 25 நாள் ஆகுது. இப்போ ஒரு நாள் ஜித்தன் ரமேஷ் சார், ப்ரொடியூசர் எல்லாரும் இருக்கும்போது இவங்க சொல்றாங்க, ஏதாவது கேட்டுருப்பா, திடீர்னு ரொம்ப பெரிய பணம் சொல்லிட்டாருன்னா கஷ்டமா இருப்போது அப்படிங்கிறாங்க. இப்ப டைரக்டர் போயிட்டு சொல்றாரு, இங்க பாருங்க தயவுசெய்து சொல்லிருங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட 600 ரூபாய் கூட எங்களால கொடுக்க முடியாது அப்படிங்கிறது. அவரு ஒரு நாளைக்கு 500 ரூபாயா, இவன் 500 அப்படின்னு அவர் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தான் டைரக்டர் மட்டும் இல்ல, அமர் ராமச்சந்திர சாரா இருக்கட்டும், கேமராமேன் பிரசாந்த் சாரா இருக்கட்டும், அது மாதிரி ஃபாலிக்கா இருக்கட்டும், ஜித்தன் ரமேஷ் சார், அவர் இங்க உள்ள சொல்லாங்கன்னா ஏன்னா அவங்க எல்லாத்தையும் எனக்கு தெரியும். அங்கிருந்து இவ்வளவு படம் பண்ணி இந்த படத்தை ப்ரமோஷனுக்காக எவ்வளவு வேலை செய்யறாங்க அப்படின்னா, எல்லாமே நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். சோ இந்த மாதிரி படங்களை, இவ்வளவு ப்ரமோட் பண்ற படங்களை கண்டிப்பா நம்ம தியேட்டர்ல போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அவர் சொன்ன மாதிரி இந்த 2 மணி நேரமும் கண்டிப்பா த்ரில்லிங்கா இருக்கும். சீட் எட்ஜ்ல நீங்க உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பா பிடிக்கும். எல்லாத்துக்கும் சொல்லுங்க, படத்தை போய் ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். சோ அடுத்தபடியா நம்ம ஸ்டேஜ்க்கு யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ரூட் நம்பர் 17ல செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்காரு. நம்ம டைரக்டர் கிட்ட இவரை பத்தி கேட்டப்போ, ஒரு ரொம்ப டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட், கண்டிப்பா இவருக்கு அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நல்ல படங்கள் அமையணும். ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அகில் பிரபாகர் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் வீக்கு. தமிழ் சினிமால இதனோட முதல் மேடைன்னு சொல்லலாம். நான் மலையாளத்தில் கொஞ்சம் படம் பண்ணியிருக்கேன். ஆனா ரூட் நம்பர் 17 தமிழ் என்னோட டெபியூட் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இதுல நான் செகண்ட் ஹீரோவா ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப ஃபன் அண்ட் அட்வென்ச்சரஸ். நிறைய சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் ஜித்தன் சார், மதன் சார், ஹரிஷ் பேரடி சார், இவர் எல்லாமே தமிழ் பெரிய ஆர்டிஸ்ட். ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் தம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் கோஆபரேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இஸ் அவர் ஒன் அண்ட் ஒன்லி அவர் சார். எல்லாருக்கும் தெரியும் சார் ஒன் ஆஃப் த எமினன்ட் மியூசிக் டைரக்டர் இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஐம் வெரி கிளாட் டு ஒர்க் வித் யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் நெக்ஸ்ட் அவர் ஹீரோயின் அஞ்சு பாண்டியா. அஞ்சு பற்றி சொல்லும்போது, ஷீ இஸ் வெரி டேலண்டட், டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ அஞ்சு, தேங்க்யூ ஃபார் த கோஆபரேஷன். அண்ட் தென் அவர் சினிமாட்டோகிராஃபர் பிரசாந்த் அண்ணா. இந்த படத்துல விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பிரசாந்த் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அவர் ஃபைட் மாஸ்டர் ஜாக்கி ஜான்ஸ் மாஸ்டர், அவர் எனக்கு ஒருபாடு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் மேக்கப் மேன் ரஷீதிகா இங்கே இல்லை,
அவரும் ஒரு ஹெல்ப் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் த மேக் ஓவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட ரூட் நம்பர் 17 படத்தோட டைரக்டர் அபிலாஷ் அபிலாஷ் தி தேவன், அவர் என்னோட குட் ஃப்ரெண்ட். தேங்க்யூ அபிலாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பிலீவிங் மீ அண்ட் கிவிங் மீ சச் ஏ பியூட்டிஃபுல் கேரக்டர். அண்ட் இந்த படத்தோட பேக்போன் என்ன சொல்லலாம், த ப்ரொடியூசர் அமர் ராமச்சந்திரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, தேங்க்யூ ஸோ மச். இந்த இவெண்ட்டுக்கு வந்த எல்லா ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கும், இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ் சினிமா அவ்வளோ பிடிக்கும், இன்னும் நிறைய தமிழ் சினிமா நடிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப எல்லாருமே படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டேஜ்க்கு யாரு கூப்பிட போறோம்னா இவங்களையும் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ஸ்ல பார்த்திருப்போம். ரீசெண்டா மாடர்ன் லவ்ல ஒரு அன்பர்கெட்டபிள் ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். சோ இந்த படத்துலயும் ஒரு சூப்பரான ரோல் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய பெரிய கைத்தறலோட லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் வசந்தா டு தி ஸ்டேஜ். ரூட் நம்பர் 17 அபிலாஷ் சொன்ன மாதிரி நான் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் வந்து எவ்வளோ இமோஷனலி இன்வால்வ்டா இருப்பாருன்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்ல அவர் அவ்வளோ இமோஷனலி இன்வால்வ்டா இருந்திருப்பாரு, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் தி ஃபிலிம். ஐ ஹோப் இட்ஸ் a great success. தேங்க்யூ மேம். வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்மளோட ரூட் நம்பர் 17 படத்தோட ஆடியோ லான்ச் வந்து இங்க நடக்க போகுது. அதுக்காக I would like to call upon P. Shiva sir and Ari sir to the stage.